சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே உற்சாகமான வணக்கம். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப மாதம் கழித்து நம்ம சேனலில் ஒரு தரமான வீடியோஸ் வந்து இப்போ வரப்போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. எங்கே ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மேகாலயாவுக்கு தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அதனுடைய வீடியோ தான் இது. ஸோ நீங்களும் என் கூட ஃப்ளைட்டில் விர்ச்சுவலாக ஜர்னி பண்ணுங்கள். இப்போ ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா ரன்வேக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ஒரிஜினல் வாய்ஸோட ஒரிஜினல் சவுண்டோட இந்த வீடியோ இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வங்காள விரிகுடா கடலை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஃப்ளைட் வியூவிலேருந்து எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த அழகை ரசிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகாலயா போகணும்னா ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற கவுஹாத்திக்கு போகணும். அந்த கவுஹாத்தியிலிருந்து தான் நம்ம மேகாலயாவுக்கு ரீச் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ சென்னையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து கவுஹாத்தி ஏர்போர்ட்டுக்கு நம்ம போகிறோம். ஸோ வாங்க என் கூட வந்து நீங்களும் விர்ச்சுவலாக பயணத்தை தொடருங்க. ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் எதுவுமே கொடுக்கல. ஏன்னா இதனுடைய ஒரிஜினாலிட்டி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணணுங்கிறதுனால பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கல. ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7 days ப்ரோக்ராமாக நாங்கள் வந்து மேகாலயா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ நீங்களே எல்லாம் சேர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மேகாலயா வந்து போக முடியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து விர்ச்சுவலாக நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நாங்கள் வந்து கவுஹாத்தியில் வந்து இறங்கிட்டோம். கவுஹாத்தியில் இருந்து பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் டே தான் வந்து பிளானிங்கு. ஸோ நைட்டு வந்து அங்கேயே ஹால்ட் ஆகிட்டோம். நெக்ஸ்ட் டே 9 o'clock வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க ஒரு பிளேஸ் சொல்லியிருந்தாங்க. அங்கே போய் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே வந்து
வேனில் வந்து எங்கள் 12 மெம்பர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேனில் வந்து கூப்பிட்டு போனாங்க. இதிலிருந்து அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேகாலயாங்கிறது வந்து இந்தியாவில் இருக்கிற அஸ்ஸாம் மாநிலத்துக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம கண்ட்ரி நியரஸ்ட் கண்ட்ரியான பங்களாதேஷுக்கும் இடையில் இருக்கிற ஒரு மலை பிரதேசம் தான் இந்த மேகாலயா. இதன் தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லாங். இது ஆக்சுவலி இதில் வந்து சவுண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நான் மியூட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப வந்து சவுண்டு அதிகமாக வரதுனால நான் பேசுகிறது உங்களால் கேட்க முடியாதுன்றதுனால நான் வந்து மியூட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேங்க. ஆக்சுவலி இந்த மேகாலயாங்கிற மாநிலம் வந்து உருவானது எப்போனாக்கா 1972 ஜனவரி 21 தான் வந்து பார்த்திங்கன்னா தனி மாநிலமாக வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து பிரிஞ்சு மேகாலயான்னு சொல்லிட்டு ஒரு தனி மாநிலமாக உருவாச்சு. மொத்தம் வந்து இதில் வந்து 12 மாவட்டங்கள் இருக்குங்க. இது மெயினாக வந்து காரோ மற்றும் காசின்ற 2 மொழி பேசுகிற பழங்குடியின மக்கள் தான் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி வந்து உலகிலேயே அதிக மழைப்பொழிவு வந்து சிறப்புஞ்சியில் தான் சொல்லிட்டு நம்ம வந்து சின்ன வயசில் புக்ஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த சிறப்புஞ்சியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேகாலயா மாநிலத்தில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மழையளவு வந்து இந்த சிறப்புஞ்சியில் வந்து அதிகங்க இதில். அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னாக்கா அங்கே வந்து விவசாயம் கிடையாது. அனைத்துமே வந்து கீழே வந்து அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து தான் வந்து மேகாலயாவுக்கு மேலே போய் ஆகணும். ஸோ அங்கே விவசாயம் கிடையாது. அதே மாதிரி தென்னை மரம் கிடையாது. கோழி, மாடு இந்த மாதிரி வந்து எந்த ஒரு உயிரினமும் அங்கே வந்து வளர்க்குறது கிடையாது. அந்த கறிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கிற அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து தான் வந்து மேலே ஹில்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போகுது. அதே மாதிரி அரிசி முதற்கொண்டும் கீழே இருந்து தாங்க அவங்களுக்கு போகுது. அரிசி, டால் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கீழே இருந்து போகிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு வந்து காஸ்ட் வைஸ் வந்து குறைஞ்சபட்சம் வந்து சைவ உணவு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 190 ரூபாங்க. அங்கே ஃபிக்ஸ்டுங்க. 190 நீங்கள் எத்தனை டைம் வேணும்னாலும் அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா. ஆக்சுவலி இங்கே போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா மழை வந்து பிடிச்சிருச்சு. நல்ல மழை பெஞ்சதுங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா அரவுண்டு வந்து ஒரு 11:30 இருக்கும். அந்த 11:30க்கே வந்து நல்ல மழை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா போய் ஒரு பர்டிகுலர் பிளேசஸ் எல்லாத்தையும் விசிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மலைக்கு வந்து ஓரமாக நிறுத்தி டிரைவர் வந்து அங்கே வண்டிக்கு டீசல் அடித்தார். நாங்கள் அப்படியே போய் டீ ஷாப்பில் போய் இந்த மலைக்கு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். நாங்கள் வந்து முதல்ல பார்த்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா உமியம் லேக், அதாவது உமியம் ஏரி. அதாவது இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 220 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வந்து கொண்டதுங்க இந்த ஏரி. அதாவது இது வந்து ஷில்லாங்கில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த ஏரி வந்து இருக்குது. இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இது அதாவது இது வந்து 13 கிலோமீட்டர் சுற்றளவில் வந்து பறந்து விரிஞ்சு கிடக்குதுங்க கடல் அளவு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஏரி. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸு. ஃபஸ்ட்டு இடமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருந்தது. இங்கே நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் பார்த்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கிராங்சூரி வாட்டர் ஃபால் அப்படின்ற ஒரு நீர்வீழ்ச்சியை தான் பார்த்தோம். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது தான் அந்த நீர்வீழ்ச்சி. எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். உண்மையாலுமே வந்து இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதாவது இதனுடைய நடைபாதை தான் கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஜெயின்டியா மலைகளில் வந்து இந்த நீர்வீழ்ச்சி இருக்குங்க. அதாவது இதை பார்க்கணுன்னா மலையோட விளிம்பில் நடந்து போகணும். இது ஒரு குறுகிய மற்றும் வழுக்கும் பாதையாக இருக்குது. ஸோ ரொம்ப சேஃப்டியாக தான் நம்ம போய் ஆகணும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா டைரெக்டாக கீழே வந்து இறங்க நம்மளே கொண்டு போய் கீழேயே விட்டுரும். அந்த மாதிரி வந்து அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மோசமான இடம் தான். ஏன்னா அங்கங்கே கற்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம கால் ஸ்லிப்பாச்சுனாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். ஸோ பார்த்து தான் போகணும். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நீலம் மற்றும் பச்சை கலந்த நிறத்தில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா இது ஷில்லாங்கில் இருந்து
ஒரு 85 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் வந்து நடந்து போனால் தான் இதனுடைய முழு அழகையும் நம்ம ரசிக்க முடியும். ஸோ வாங்க என் கூட போகலாம், போயிட்டு நம்ம அந்த அழகை ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடைய ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 9 AM to 5 PM. கம்பல்சரி லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு தான் இந்த இதில் வந்து குளிக்கிறதுக்கே அலோவ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மலைப்பகுதி பூராவுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து இப்போ வீடியோவில் வந்து நான் வந்து காட்டியிருக்கேன். அவ்வளோ அற்புதமான பிளேஸு. ஆனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக தான் போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இதே சைட்டே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருந்தது. நல்லா அருமையான ஒரு பிளேஸு, பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. அந்தளவுக்கு ஒரு அழகான பிளேஸு. அதுக்கு நடுவில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான நீர்வீழ்ச்சி இருந்தாக்கா எப்படி இருக்கும் பாருங்கள். அது இமேஜின் பண்ணி பார்க்கும்போதே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து நம்ம மனசில் க்ரியேட் ஆகுது. பாருங்கள், தண்ணி கொட்டிகிட்ருக்கு அந்த நீர்வீழ்ச்சியில், எவ்வளோ அழகாக கொட்டிகிட்ருக்கு. கீழே வரும்போது பாருங்கள் எவ்வளோ நீல கலரில் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணி, அதுவும் கூட அந்த நண்பர் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணார். ஸோ எல்லாருமே இங்கே வந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அந்தளவுக்கு ஒரு இயற்கை வளம் வந்து கண்டிப்பாக நம்ம அனைவருமே வந்து போய் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மேல் பகுதி. இந்த மேல் பகுதி தான் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ அழகாக கீழே கொட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அதாவது மழை காலத்தில் இந்த பாறை வந்து முழுவதுமே தெரியாது, அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆர்ப்பரித்து கொட்டும். அந்த டைமில் இங்கே அலௌடு கிடையாது. பட் இப்போ வந்து அழகாக வந்து ரம்மியமாக இந்த அருவி வந்து கொட்டிகிட்டு இருக்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நிறைய வரப்போகுது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம அனைவரும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.